ஒருவரின் பசி என்ற நோய் உன்னால் நீங்கினால் நீதான் கடவுள். திருவள்ளுவர் சொன்னது, ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா, பசி ஆற்றுபவரே சிறந்தவர், மேன்மையானவர். மிக்ஜாம் புயலால் சென்னையில் உணவில்லாமல், உடை இல்லாமல், உறக்கம் இல்லாமல், தங்களுடைய உறைவிடத்தை விட்டு அனைத்தையும் இழந்து தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு சிலரை தவிர்த்து திரைப்படங்களில் பல கோடிகளை சம்பாதிக்கும் பல நடிகர்கள் அவதிப்படும் மக்களுக்கு இதுவரை யாரேனும் உதவி செய்திருக்கிறார்களா? மாட்டாங்க. அவர்கள் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு நமக்கென்ன என்று மக்களின் உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கும் இவர்களுக்கு மத்தியில் இவர்களுக்கு சிலர் ரசிகர் என்ற பெயரில் உயிரை பணயம் வைத்து பால் அபிஷேகம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர்களால் ஒரு பால் பாக்கெட் கொடுக்க வழி இல்லை. இவற்றிற்கு அப்படியே நேர் எதிர்மாறாக தன்னார்வலர்கள், இளைஞர்கள், காவலர்கள் மற்றும் சின்னத்திரையில் சிறிதளவே சம்பளம் வாங்கினாலும் அதை அப்படியே மக்களுக்கு வாரி வழங்கி மக்களின் மனதை தொட்ட, மக்களின் ஆசிரை பெற்ற தன்னார்வலர்கள் மற்றும் ஒரு சில சின்னத்திரை பிரபலங்களின் மனதை நெகிழ வைத்த சம்பவங்கள் மற்றும் அதை சார்ந்த வீடியோக்களை இந்த காணொலியின் மூலம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஜூலை டு நவம்பர் வரை உயிரை காக்க ரூபாய் 3 கோடி, டிசம்பரில் உணவுக்காக ரூபாய் 2 லட்சம் அள்ளி கொடுத்த KPY பாலா. கலக்கப்போவது யாரு? நடிகர் பாலா தான் சம்பாதித்த பணத்தின் மூலம் இதுவரை ஆம்புலன்ஸுக்கு ரூபாய் 3 கோடியும், உணவுக்காக ரூபாய் 2 லட்சமும் செலவு செய்துள்ளார். பணம் சம்பாதித்து வைத்தால் என்ன ஊசியா போக போகிறது என நிறைய பேர் ஓடி ஓடி சம்பாதிக்கிறார்கள். சிலர் நியாயமாகவும் சிலர் அநியாயமாகவும் சம்பாதிக்கிறார்கள். நியாயமாக சம்பாதித்தாலும் சிலர் நலத்திட்ட உதவிகளை செய்கிறார்கள், இல்லாதோருக்கு கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் கலக்கப்போவது யார் பாலா பணத்துடன் புண்ணியத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியின் மூலம் புகழடைந்தவர் பாலா. இவர் சில திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கும் நடிகர் என பாலாவை சொல்ல முடியாது. ஆனாலும் சொற்ப சம்பளத்தில் அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரார். நலிந்த நடிகர்களுக்கு உதவி செய்கிறாரு. கடந்த ஜூலை மாதம் அறந்தாங்கி பகுதியில் உள்ள இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கார். இதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் மலை கிராமத்தில் பாம்பு கடித்து இறக்கிறார்கள் என்பதற்காக மலைவாழ் மக்களுக்காகவே ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கார். இதைத் தொடர்ந்து 3 சோளக்கலை கிராமத்திற்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தை செப்டம்பர் மாதம் வாங்கி கொடுத்திருக்கார். அதே போல் அக்டோபர் மாதம் சென்னை கோயம்பேட்டில் உள்ள உணர்வுகள் அறக்கட்டளைக்கு ஒரு ஆம்புலன்ஸ், அதாவது KPY பாலா வாங்கி கொடுத்திருக்கார். இது அவர் வழங்கிய 4வது ஆம்புலன்ஸ் ஆகும். இதே போல் 125 விவசாயிகளுக்கு மண்வெட்டி, கடப்பாறை இது போல விவசாய உபகரணங்களை பாலா வழங்கி கொடுத்திருக்கார். இந்த ஆம்புலன்ஸ்களை எல்லாம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் வாங்கி கொடுத்திருக்கார். இதற்காக யாரிடமும் பணம் கேட்கல. இப்படிப்பட்ட பாலாவிடம் சொந்தமாக ஒரு கார் கூட கிடையாது. இந்த நேரத்தில் தான் மிக்ஜாம் புயலால் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் அனகாபுத்தூர், பல்லாவரம் பகுதிகளில் 200 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 1000 என ரூபாய் 2 லட்சத்தை தனது சேமிப்பிலிருந்து அள்ளி கொடுத்திருக்காரு பாலா. அதே போல உடல்நலம் குன்றிய ஒரு பெண்ணிற்கு தன்னால் முடிந்தது என கூறி ரூபாய் 1 லட்சத்தை நவம்பர் மாதம் வழங்கியிருக்கார். அதே போல இன்னொருவருக்கு தன்னால் முடிந்த ரூபாய் 30,000 என கூறி அதையும் வழங்கியிருக்காரு. மேலும் தேவைப்பட்டால் தன்னிடம் கேட்குமாறும் தெரிவிச்சிருக்காரு. இப்படியாக கடந்த ஜூலை மாதம் முதல் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை பாலா ஆம்புலன்ஸுக்காக ரூபாய் 3 கோடியும், உணவுக்காக ரூபாய் 2 லட்சமும் மற்றவர்களுக்கு செலவு செய்திருக்கிறார். இதே போல மழையால் பாதிக்கப்பட்ட 1000 பேருக்கு உணவளித்த அறந்தாங்கி நிஷா. சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் உணவு இல்லாமல் தவித்து வராங்க. இந்த நிலையில் விஜய் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான அறந்தாங்கி நிஷா தன்னுடைய சொந்த ஊரான திருச்சியிலிருந்து சென்னை மக்களுக்கு உதவி செய்வதற்காக தன்னால் முடிந்த அளவிற்கு தண்ணீர் பாட்டில்கள், உணவுப் பொருட்கள் போன்றவற்றை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதோடு சென்னைக்கு வருவதற்காக பல வாகனங்களை பேசியிருந்தார். அவர்கள் சென்னைக்கு என்றால் எங்களால் வர முடியாது என்று மறுத்துவிட்டதாகவும் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. இது பெரிய அளவில் வைரல் ஆகியிருந்தது. இந்த நிலையில் சென்னைக்கு வந்து இப்போது அறந்தாங்கி நிஷா சொன்னது போலவே 1000 சாப்பாடுகளை வாங்கி அங்கு சாப்பாடு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் பலராலும் பாராட்டப்பட்டு வருது. பல பிரபலங்கள் தங்களிடம் பெரிய அளவில் பண வசதி இருந்தாலும் யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்கும் நிலையில் வளர்ந்து வரும் நடிகையான அறந்தாங்கி நிஷா எடுத்து வைத்திருக்கும் முயற்சிக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க. இந்த நிகழ்வை போன்றே
தாம்பரத்தில் மழை வெள்ளம் என்றும் பாராமல் படகில் மிதந்து வந்த நபர் யார்? எட்டி பார்த்த ஜனம் பெருகும் நன்றிகள். அதாவது தாம்பரம் பகுதி மக்கள் பலத்த பாதிப்புகளில் சிக்கியுள்ள நிலையில் இணையத்தில் ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி இருந்தது. இதற்கு பலரும் திரண்டு வந்து நன்றிகளை சொல்லியிருக்காங்க. இதனிடையே தான் ஏராளமான சமூக ஆர்வலர்கள், பிரமுகர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வராங்க. தாம்பரத்தில் பல தெருக்களில் நீர் நிறைந்து கிடப்பதால் படகு போக்குவரத்துகள் தான் நடக்குது. அந்த வகையில் வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி இருந்தது. தாம்பரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிப்பதற்காக பெண்மணி ஒருவர் நிவாரணப் பொருட்களை படகில் கொண்டு சென்றார். அவரும் 4-5 பேர் படகுல ஏராளமான பைகளில் உணவுப் பொருட்களுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு தெருவுக்குள்ள படகுல சென்ற அந்த பெண், எல்லா ப்ரொவிஷன்ஸும் பால் பிஸ்கட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். யாராவது எமர்ஜென்சியா வெளியில வர நினைக்கிறீங்களா? யாரையாவது வெளியில கூட்டிட்டு வரணுமா? நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் கேட்குதா? எல்லா மளிகையும் கொண்டு வந்திருக்கேன். பால், பிஸ்கெட், பிரெட் பாக்கெட்டுகள் கொண்டு வந்திருக்கேன். யாருக்காவது வேணுமா? யாராவது தனியாக வீடுகளில் சிக்கியிருக்கீங்களா? உதவி வேணுமா? யாரையாவது எமர்ஜென்சியாக வெளியே கொண்டு வரணுமா? அப்படின்னு நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டின் மாடியிலிருந்து பக்கெட் பைகள் இருந்தால் கயிறு கட்டி கீழே போடுங்க, அதில் பொருட்களை போட்டு தரோம் என்று சத்தமாக கத்தியவாறே தெருக்களில் அந்த பெண்மணி சென்றாங்க. இதையடுத்து அந்த சத்தத்தை கேட்டு மாடி வீடுகளில் வசிப்பவர்கள் எட்டி பார்த்து பக்கெட்டுகளை கயிறுகளை கட்டி கீழே இறக்குனாங்க. அவைகளில் பால், தண்ணீர் பாட்டில், உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்கள் போடப்பட்டன. மக்களை தேடி சென்று பசியில் தவித்தோருக்கு உணவுப் பொருட்களை தந்த அந்த பெண்மணிக்கு இதயம் நிறைந்த நன்றிகளை மக்கள் தெரிவித்து வராங்க இப்போ வரைக்கும். இவர்களை தொடர்ந்து வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் இருக்கும் இடத்துக்கே சென்று உணவுகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள், பால் போன்றவற்றை மக்களுக்கு கொடுத்து உதவினார்கள் TSK மற்றும் அசார் அவர்கள். இதே போல படகுல மக்கள் இருக்கும் இடங்களுக்கு சென்று உணவு அளித்து உதவினார் நடிகர் விஜய் விஸ்வா. இவர்களை போன்றே உணவு போதுமா என்று கேட்டு மக்களின் பசியை போக்கிய நடிகர் தர்ஷன். மேலும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் சமைத்து உண்ண அரிசி மற்றும் காய்கறிகளை வாரி வழங்கிய தர்ஷிகா. மேலும் இவர்களை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து பல நாட்கள் ஒவ்வொரு பகுதியாக சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் பாட்டில், பால் மற்றும் அரிசி காய்கறிகள் போன்றவற்றை அவ்வப்போது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். நாங்கள் இருக்கோம் என்று சொல்லி மக்களின் பசியாற்ற உணவுகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினார் திரு புகழ் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மனதை நெகிழ வைத்த ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். ஒரு சிறுவன் உண்டியலை தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை அனைத்தையும் தன் தந்தையிடம் கொடுத்து கஷ்டப்படும் மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காணொளி மனதை நெகிழ வைத்தது, கண்கலங்க கூட வைத்ததுன்னு கூட சொல்லலாம். இவர்களை தொடர்ந்து நடன இயக்குனர் கலா மாஸ்டர் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேல் மக்கள் இருக்கும் வீட்டிற்கே சென்று உணவு கொடுத்து அவர்கள் பசியாற்றிருக்காங்க. மேலும் ஒரு பெண் காவலர் வீட்டிலேயே தான் சமைத்து கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்து பசியாற்றியது அனைவர் மனதையும் உருக வைத்திருக்கிறது. இதே போல மீண்டும் ஒரு காவலர் பணியில் இருக்கும் பொழுது தான் பணி செய்த பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பால் பாக்கெட்டுகளை கொடுத்ததும் மன நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கு. இவர்களை தொடர்ந்து நடிகர் பார்த்திபன் மற்றும் பல இளைஞர்கள் மற்றும் பல தன்னார்வலர்கள் அனைவரும் மக்களின் பசியாற்றி மக்களின் மனதை வென்றிருக்கார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். மேலும் இந்த சம்பவங்கள் எல்லாமே மனித மனங்களை நெகிழ செய்திருக்கிறது. மனித பிறப்பின் அருமையும் அதன் உன்னதத்தையும் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு உணர்த்தி விட்டு தான் செல்கின்றன. எவ்வளவுதான் இடர்பாடுகளையும் இன மத ரீதியான பிளவுகளையும் ஒரு சில குருடர்கள் கட்டவிழ்த்து விட்டாலும் மனித நேயமும் ஈரம் கசியும் உள்ளங்களும் இங்கு இருக்கும் வரை சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கத்தையும் நம்மிடமிருந்து யாராலும் ஒருபோதும் பிரித்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த சகோதர உறவுகள் நாட்டுக்கு பறைசாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒருவரின் பசி என்னும் கொடிய நோயை நீ போக்குவாய் என்றால் இவ்வுலகில் உன்னை விட சிறந்த மருத்துவர் வேறு யாரும் இல்லை. இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள். கடவுள் யாரிடமும் கையேந்தி யாசகம் கேட்பதில்லை. தொடர்ந்து இதே போன்று இயலாதோருக்கு இயன்றவரை உதவுவோம். நன்றி.